நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும். நீரை சேமிக்க, நீர்நிலையை காத்திட களப்பணி செய்து வரும் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நமது நிகழ்ச்சியின் மூலமாக டெல்டா பகுதியில் மக்கள் பங்களிப்போடு நடந்து வரும் களப்பணிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே இருக்கும் குருவிக்கரம்பை ஊராட்சியின் பூங்குடி குளம் தூர்வாரும் பணியை துவங்கினோம். துவங்கிய பணியின் இறுதிக்கட்ட நிகழ்வில் என்னென்ன திட்டமிட்டோம், எவ்வாறு செயல்படுத்தினோம் என்பதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே இருக்கும் குருவிக்கரம்பை ஊராட்சியில் உள்ளது கஞ்சன்காடு கிராமம். இங்குள்ள விவசாயத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்திடுவதில் முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது இந்த பூங்குடி குளம்தான். இந்த ஏரி நம்ம சீரமைக்கும் பணிகள் செஞ்சுட்டு இருக்கப்போ சீமைக்கருவேல மரங்கள் நிறையா இருந்துச்சு. அந்த சீமைக்கருவேல மரங்கள் அல்லாமல் கஜா புயலில் விழுந்த தென்னை மரத்தோட தூர் பகுதி நிறையா இருந்துச்சு. இப்போ ஏரிகளை எடுத்துக்கிட்டாலே குப்பை கொட்டுற ஒரு இடமா தான் நம்ம பாவிச்சிட்ருக்கோம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ரொம்ப வருஷமாக பராமரிப்பு இல்லாமல், நீர் சேமிப்பு இல்லாமல் இருந்த இந்த இடத்த கடந்த ஜூலை 18ஆம் தேதி நம்ம சீரமைக்க ஆரம்பித்தோம். இப்போது இன்றைக்கி வரைக்கும் வேலைகள் போயிட்டுருக்கு. நம்ம இது வரைக்கும் இந்த ஏரியோட கரைகளை சீரமைத்து, ஏரிக்கு நடுவே குறுங்காடுகள் அமைச்சு, அங்கங்கே இருந்த சீமைக்கருவேல மரங்களை அகற்றி, தென்னை மரத்தோட தூர்களை குழி தோண்டி புதைச்சி இதுக்கான வரத்துவாரிகளுக்கான வேலைகள் பணிகள் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேல் நடைபெற்ற இந்த களப்பணியால் சாலையின் ஓரம் இருந்த கரைகள் தெரியாத நிலையில் இருந்த பூங்குடி குளத்தின் சாலையோர கரை உயர்த்தப்பட்டது. மெகா ஃபவுண்டேஷன்ஸ் டீம், நம்மால் முடியும் டீம், ஊராட்சி ஒன்றியமோட தலைவர்கள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குருவிக்கரம்பை ஏரியா சீரமைக்கணும்னு ஜூலை 15ஆம் தேதி இந்த வேலையை ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த ஏரியா முதல் தடவை பார்க்கும்போது ஒன்றுமே அது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருந்துச்சு. நிறையா புதர்கள், நிறையா பார்த்திங்கன்னா சீமைக்கருவேல மரம் இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடமே மொத்தமாக மாறி இருக்கு. சில நாட்களுக்கு முன் புதர் மண்டி, குப்பைகளின் இருப்பிடமாக இருந்த இந்த குளம் இப்போது கரைகள் பலப்படுத்தப்பட்டு புதுமையான பொலிவை பெற தயாராக இருந்தது. இந்த குளம் தூர்வாரப்படாமல் பல வருஷமாக நாங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு தூர்வாரத்துக்கான எங்களுக்கு நிதி உதவி கிடைக்கல. இந்த குளம் தூர்வாரனால இந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 100கணக்கான விவசாயிகளோட பாசன நிலங்கள் நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது. அவங்களுக்கு பாசன வசதி, ஒரு போகம் பாசன வசதி பெறதே ரொம்ப தடமாற்றமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனை நம்முடைய வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்கள்ட்ட நம்முடைய தம்பி நிமல் ராவ் மூலமாக அவங்களுடைய கவனத்தை கொண்டு போனோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய நிதியில் இந்த குளத்தை தூர்வாரி கொடுத்துருக்காங்க. இந்த குளத்தோட மொத்த கரையோட நீளம் 1300 மீட்டரு. இதோட சப்ளை சேனல் 900 மீட்டரு. இதுக்கு அங்கிட்ட இந்த பாசன வாய்க்காலோட தூரம் 10.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த லேக் ஃபஸ்ட்டு லேக்காகவே தெரியாது. ரோட்லேருந்து போவையில் ஏதோ ஒரு பள்ளம், ஒரு சின்ன பள்ளம் இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த ஆப்போசிட் சைடில் தான் பார்டர் இது இருக்கும், கரை இருக்கும். அந்த ஆப்போசிட்டுக்கு அந்த சைடு தான் குளம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் பார்த்தப்பே அந்த ஆப்போசிட்டுக்கு அந்த சைடு தான் குளம் இருக்குது, நம்ம அந்த சைடு தான் ஒர்க் பண்ண போகிறோம், கரைலாம் இருக்குது, நமக்கு ஒர்க் பீரியட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சது. ஆனால் அப்புறம் கேட்டப்போ தான் சொன்னாங்க அங்கே இல்லை குளம், இதுதான் குளம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராப்பரான கரையை அமைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது ஒரு 2 வீக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். பார்டர் அமைக்க மட்டுமே எங்களுக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 100%ல் 75% பார்டரே இல்லை, ஒரு 25% மட்டும்தான் அதில் பார்டரே இருந்தது. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்.
கரை உயர்ந்தால் நீரின் கொள்ளளவும் அதிகரிக்கும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தாலும் கூட நீரை கொண்டு வரும் வழிக்கும் ஒரு பாதையை அமைத்திட முடிவெடுத்து இந்த குளத்துக்கான நீர் வரத்துக்கான வழியே இல்லை. அந்த நீர் வரத்துக்கான வாய்க்கால்லாம் வந்து தூந்து போயிடுச்சு. அந்த நீர் வரத்துக்காண்டி வர வைக்கிறதுக்காண்டி நாங்கள் அந்த தூந்து போன வாய்க்கால்லாம் வந்து அதை ஃபஸ்ட்டு அது ஒரு 2-3 டேஸ் அதை மட்டுமே வந்து நாங்கள் வந்து வாய்க்கால் மட்டுமே தூர் வரணும். இது எல்லாமே நாங்கள் 100 நாள் வேலை திட்டப்படத்தில் வந்து வரத்து வாய்க்காலையும் போக்கு வாய்க்கால் உள்ள தூரத்தை நாங்கள் தூர்வாரிட்டோம். குளம் தூர்வாரப்படாமல் இருந்துச்சு. இந்த பணியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஏற்றுக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய சொந்த நிதியில் நமக்கு வந்து இந்த கரையை பலப்படுத்தி ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி அதை செக்ஷன் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில்தான் நம் தன்னார்வ குழுவினர் மெகா ஃபவுண்டேஷன் பயிற்சி மாணவர்கள் என பலரும் திட்டமிட்டு குறுங்காடை அமைத்திட வடிவங்களை உருவாக்கினர். குறுங்காடு வந்து எல்லா இடத்துலையும் ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் தான் போடுவாங்க. இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக போடுவோண்டா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒய்ஃபை சிம்பிளில் ஒரு குறுங்காடு. நம்ம ஆப்ரேட்டர் வந்து சும்மா இந்த ஒரு சிம்பிள் காமிச்சு இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னால் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு திறமை உள்ள ஆள் அவர். நம்ம ஒய்ஃபை சிம்பிளை காமிச்சு இந்த மாதிரி ஒரு இது வேணும் பாண்டியா அப்படின்னு நம்ம நிமலான ஒரு ஐடியா சொன்னார். சொன்னோடனே ஓகேண்ணே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளில் போய் பார்த்தோன்னா அதை நீட்டாக ரெடி பண்ணி நமக்கு கண்ணுக்கு கொடுத்துட்டார் கைக்கு. எங்கள் ஆப்ரேட்டர் பாண்டியானெல்லாம் சொல்ல போனால் அவரெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட்டு 8 மழை எதுவுமே பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இடையில் வந்து மிஷினரிஸ் ஃபால்ட்டு எல்லாமே வந்துச்சு. பாண்டியானை இருந்ததுனால எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சொல்கிறத வந்து பாண்டியானனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்சர்வ் பண்ணிட்டு நாங்கள் வந்து அண்ணன் இது பண்ணலான்னு சொன்னால் அது வந்து எப்படி அந்த அண்ணன் வந்து அதோட பெஸ்ட்டை கொடுக்கும். நாங்கள் சொன்னது வந்து ஒரு 75% இருந்துச்சுன்னா அது வந்து 100% தாண்டி தான் அது போடும். அதோட ஃபுல் எஃபெக்டை போட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அதோட ஃபுல் எஃபெக்டை போட்டு சூப்பராக அமைச்சு கொடுக்கும் அந்த அண்ணன் வந்து தி பெஸ்ட்டு. எங்களுக்கு கிடைச்ச ஆப்ரேட்டரில் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பொலிவு பெற்று புதுமையான தோற்றத்தில் புத்துயிர் பெற்ற குளத்தினுள் குறுங்காடுகளை அமைத்திடும் பணிக்கான திட்டுகள் நிறைவடைந்து பல பரிமாண கோணத்திலும் அழகியலை அள்ளித் தெளிக்க ஆரம்பித்தது. குறுங்காடுகளை வைத்திடும் களப்பணியில் தன்னார்வலர்கள் பலரும் ஈடுபடும் போதே குருவிக்கரம்பை ஊராட்சி நிர்வாகத்தினரும் கிராமத்தினரும் பங்கேற்று நாட்டு மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தனர். இந்த குளம் முன்னாடி நல்லாவே இல்லை. இப்போ தூர் வரணத்துக்கு பிறகு சூப்பராக இருக்குது குளம். இன்னைக்கு 100 நாள் வேலை மூலமாக மரக்கன்றுகள் ஒன்று சொன்னாங்க. நாங்கள் தான் அதை செஞ்சோம். இப்போ நான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது குளம். இதே மாதிரி இனிமேல் இருக்கணும். முன்னாடி தண்ணி நல்லாவே இல்லை. கருப்பு கலராக மாறி குளிக்கலாம் முடியாது, நல்லாவே இருக்காது. உப்பு தண்ணி மாதிரியும் இருக்கும். இனிமேல் இந்த தண்ணியை குளம் சுத்தமாக இருந்துச்சுன்னா குடி தண்ணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பராமரித்து கொடுத்துருக்கா. மலை போல் குவிந்த திட்டுகளினூடே பல பரிமாண கோணங்களில் குறுங்காடுகள் காட்சிகளில் துளிர்விடும் என்பதை இந்த செயல் உணர்த்தியது. இந்த குளத்துக்கு உள்வாயில் வந்து ஒரு 6 இடங்களில் குறுங்காடுகள் அமைச்சு அதுக்கான ட்ரீ பிளான்டேஷன் செடியை அவங்களே கொடுத்து அந்த செடியை நட்டுருக்காங்க. செடியை நட்டு வந்து நம்மளுடைய 100 நாள் வேலை திட்ட பணியாளர் மூலமாக அந்த செடியை நாங்கள் நட்டுக்கு வர்றோம். இதுக்கு தண்ணீர் வசதி வந்து ஊராட்சி மன்றத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இது வந்து இந்த பணி மூலமாக முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்து விவசாய தேவைக்கு நம்ம தண்ணியை கொடுத்துட்றோம். அடுத்து குடிநீர் தேவைக்கு தண்ணியை கொடுத்துட்றோம். அடுத்து இங்கே இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு. கஜால மரங்கள்லாம் நாங்கள் நிறைய இழந்துட்டோம். இப்போ ட்ரீ பிளான்டேஷன் அரசு நிதியிலையும் செய்கிறோம், எங்களுடைய சொந்த நிதியிலையும் செய்கிறோம், வாலண்டியர்ஸோட நிதியிலையும் செய்கிறோம். குறுங்காடு அமைக்கிற மூலமாக நம்ம இழந்து விட்ட பறவை இனங்களை வந்து மீண்டும் வந்து நம்முடைய பகுதிக்கு வரவழைத்து நம்மளுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வுக்கு உதவி செய்கின்ற இந்த பறவை இனங்களுக்காக இந்த குறுங்காடு திட்டத்தை அமைக்கிறான். பூங்குடி குளத்தை பாதுகாத்திட கிராமத்தினரும் பங்களிப்பை கொடுக்க வேண்டும். எச்சரிக்கை பலகை கூட வைக்கலாம் என ஆலோசனையையும் கஞ்சன்காடு கிராமத்தினர் நம் குழுவினரிடம் எடுத்துச் சொன்னார்கள். ஆரம்பத்தில் இந்த குளத்தை பற்றி சொல்லலாம். இந்த குளத்தை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காடாக இருந்தது.
இப்போதைக்கு அந்த குளத்தை தூர்வாரி கராமச்சு அதில் நீர் சேமித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த குளம். ஊருக்கு நடுவில் ரோட்டு அருகாமையில் இருக்கிறதுனால அருமையான இது இருக்குது. இதோட யூஸ் பார்த்திங்கன்னா தண்ணி கொள்ளளவு அதிகமாக சேமிக்க முடியும். இதை சுற்றி உள்ள விவசாயிகளும் அதை பயன்பெறலாம். தென்னை விவசாயிகளும் அதை பயன்பெற முடியும். இதனால் கிராமம் வந்து நல்லா செழிப்போட மரங்கன்கள் வளர ஒரு நீர் முக்கிய ஆதாரமாக இந்த இடத்துல சேமிக்க முடியும். விவசாயம் அதிகளவில் உள்ள இந்த பகுதியில் வானை நம்பியேதான் இருக்கும் அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதை போக்கிடும் என்ற நம்பிக்கையை இந்த பூங்குடி குளத்தின் களப்பணிகள் நமக்கு கொடுத்துள்ளது. மக்களும் அதனை கொண்டாடினர். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தப்போ இந்த குளம் வந்து நிறைய அந்த கஜா புயலில் விழுந்த மரங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. என்னுடைய மாணவர் தான் நிமல் ராகவன். அவர் இந்த மாதிரி குளங்களை தூர்வாருகின்ற பணி, நீர் மேலாண்மை பணிகளை செய்து வருவதனால அவர்கிட்ட நான் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி நான் சொன்னேன், தம்பி எங்களுடைய பூங்குடி குளத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பு வந்து இப்போ தான் அவருக்கு சரிவர அமைந்து வேலைகள் தொடங்கி அந்த முன்னாடி இருந்த குளமா அப்படின்னு பார்க்குற அளவில் ஒரு வியக்கத்தக்க பிரமிக்கத்தக்க வகையில் 4 பக்க கரைகளிலும் வந்து மண் எடுத்து சரி செய்து ஒரு 5-6 குறுங்காடுகளையும் இதில் அமைச்சிருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. எத்தனையோ வருஷமாகவே இந்த குளம் நல்லாவே இல்லை. இப்போ தான் குளம் மாதிரியே தெரியுது எங்களுக்கு. இந்த குளம் இந்த வந்து பராமரித்தவங்களுக்கு நன்றி, எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த குளம் வந்து இனிமேக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பாம்பு சிலைக்கிட்ட ஒரு போர்டு ஒன்று வச்சுருங்க. இதில் யாரும் எதுவும் மரம் மட்டை எதுவும் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றாத அளவுக்கு அந்த குளத்தை பராமரித்தவங்க அது ஒரு போர்டு வச்சு எங்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்ருங்க. இந்த குளம் வந்து பூங்குடி குளம். இது வரைக்கும் இந்த குளத்தில் வந்து நாங்கள் குளம் மாதிரியே இல்லை. இது வரைக்கும் தண்ணி நல்ல தண்ணியில் நாங்கள் குளித்ததே இல்லை. ஏதோ இந்த குளத்தை சீரமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த குளத்தை தேர்வு செய்து இந்த குளம் தூர்வார் பணியும் செய்து குறுங்காடுகளை அமைத்து ஊராட்சி வசம் ஒப்படைத்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் இதுக்கு முன்னேற்பாடு செய்த தம்பி நிமல் ராவன் அவர்களுக்கும் ஊராட்சி மட்டத்தின் சார்பாகவும் கரம்பக்காடு ஊராட்சி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இந்த குளம் இப்போ தூர்வாரத்துனா எங்களுக்கு பல வகையில் உதவியாக இருக்குது. மெயினாக விவசாயத்துக்கும் உதவியாக இருக்குது இந்த குளம். இங்கிட்டு பத்துமா மேல் பக்கம் பத்துமா சாவடி கண்டிப்பாக பண்ணலாம். இந்த குளம் தூர்வாரி இவ்வளவு மக்கள் எங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்தோம். மக்களும் என்னென்னா இதில் வந்து பழைய துணிமணிகள் நிறையா ஒரு பிள்ளைங்க நிறையா ஒரு இதெல்லாம் போடுதுங்க. இதில் கழிவான பொருள் எல்லாமே இதில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதை வந்து மக்களும் வந்து ஒத்துழைக்கணும். உங்களுக்கு தூர்வாரி இருக்காங்க. நமக்கு இனிமேல் நம்ம தான் இந்த குளத்தை பராமரிச்சுக்கணும். ஒரு நல்லது ஒரு தண்ணி எடுக்கணும், ஒருத்தர் வயலுக்கு சாவடி பண்ணணுங்கிற இந்த மக்கள் என்ன பண்ணணும்னா கஞ்சங்காட்டு மக்கள் என்ன பண்ணணும்னா மக்களால் மட்டும்தான் இது முடியும். இந்த குளத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நாங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். பல உள்ளங்களின் கொடைக்கரங்களால் தூர்வாரி வனப்பரப்பை அதிகரித்திட பல பரிமாணங்களில் குறுங்காடுகள் அமைத்து மழையை எதிர்நோக்கி இருக்கும் பூங்குடி குளம் நீரால் விரைவில் நிரம்பும் என அனைவரும் நம்புகின்றனர். நம்பிக்கையை வான்மழை மெய்ப்பித்திடும் என நம்புவோம். பூங்குடி குளம் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் குறுங்காடு வைத்தும் பராமரிப்பு பணியும் நடைபெற்ற மகிழ்வை பார்த்தோம். மக்களின் கோரிக்கையை ஏற்று அங்கு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு பதாகைகளும் தன்னார்வ குழுவினர் மூலம் வைக்கப்படும். பூங்குடி குளத்தை மக்கள் பங்களிப்போடு தொடர்ந்து பாதுகாத்திடுவோம். நம்மால் முடியும்.